Hey, hi students, welcome to Magic Max Tamil. இப்போ chapter 2 பார்க்கலாம். Introduction to Algebra. நான் பாருங்க ஃபர்ஸ்ட் 57 into 1 உங்களுக்கு என்ன வரும்? 1 ஆல எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் அதே சேம் நம்பர் தான் வரும். 57. 100 into 1 100. 25 into 1 25. ஓகே, 1 ஆல எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன நம்பர் வருது? அதே சேம் நம்பர் தான் வருது. இப்போ இந்த 1ங்கிறது சேஞ்ச் ஆகிருக்கா? இது வந்து சேஞ்சே ஆகாது. ஸோ 1 இஸ் அ கான்ஸ்டன்ட். அது வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, சேஞ்சே ஆகலை. ஓகேவா? இப்போ 1 வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, மாறலி. இது மாறவே மாறாது. எந்த நம்பரை 1ஆல் மல்டிபிள் பண்ணால் சேம் ஆன்சர் தான் வரும். 1ங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ இந்த வேல்யூஸ் தான் எப்படி ஆகுது? நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஓகேவா? இது இந்த பக்கம் என்ன நம்பர் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்? 1ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஓகேவா? இந்த டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வேரியபிள்ஸை வந்து நம்ம எப்படி எந்த லெட்டர்ஸ் எடுத்துப்போம்னா ஆல்ஃபபெட்ஸில் இருக்கிற A to Z இருக்குல்ல, அதில் எனி ஒன் லெட்டர்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம் அந்த வேரியபிள்ஸ்க்கு. அதாவது எப்போவுமே பெர்மனெண்ட்டாக இருக்கிற நம்பர்ஸ் நம்ம கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா, டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக இருக்கிறது நம்ம வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? அந்த வேரியபிள்ஸ் எப்படி எடுத்துக்கிறோன்னா ஆல்ஃபபெட்ஸ் A to Z இருக்கிற ஒரு லெட்டரை எடுத்துக்கிறோம். இப்போ வேரியபிள்னால் மாறிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். வேரியபிள்ஸ் என்னது? டிஃப்ரென்ஸ் வேல்யூஸ். இப்போ இந்த கான்ஸ்டன்ட்டுங்கிறது என்னது? சேம் வேல்யூஸ். ஃபஸ்ட் இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? வேரியபிள் என்னது? டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நம்ம வேரியபிள்னு சொல்கிறோம். கான்ஸ்டன்ட்டுங்கிறது எப்படி இருக்கும்? சேம் வேல்யூவாக இருக்கும். ஓகே, பாருங்கள், ஆல்ரெடி பேட்டர்ன்ஸ் படிச்சிருப்பீங்க. இந்த பேட்டர்ன்ஸ் வந்து பிக்சர்ஸ் கொடுத்து பேட்டர்ன் பண்ண சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா நம்பர்ஸ் கொடுத்து பேட்டர்ன்ஸ் ரைட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா யூஸ் அ வேரியபிள் டு ரைட் ரூல். அது வேரியபிள் யூஸ் பண்ணி ரூல் ரைட் பண்ண சொல்கிறாங்க பேட்டர்னில். இப்போ பாருங்கள், இங்கே நான் ட்ரா பண்ணிக்க ஒரு C லெட்டர். இந்த C லெட்டரை மேக் பண்ணனா எத்தனை நமக்கு ஸ்டிக் தேவைப்படுது? 1 2 3. அதாவது ஒரு Cயை மேக் பண்ணுறதுக்கு என்னது? 3 sticks. எப்பயுமே Cயை மேக் பண்ணுறதுக்கு 3 sticks தான் நம்மளுக்கு தேவைப்படும். அந்த 3ங்கிறது எப்பயுமே அது பெர்மனெண்ட்டாக இருக்குது, கான்ஸ்டன்ட். அந்த 3ங்கிறது சேஞ்ச் ஆகாது. ஏன்னா C மேக் பண்ணுறதுக்கு 3 ஸ்டிக்கு தான் வேணும். இப்போ ஒரு C மேக் பண்ண 3 sticks. இது 2C மேக் பண்ண என்னது? அதே 2 into 3 6 sticks நம்மளுக்கு வேணும். இப்போ 3C மேக் பண்ணுறதுக்கு 3 into 3 3 3s are 9. ஓகேவா? இப்போ இந்த 3ங்கிறது Cயை மேக் பண்ண ஸ்டிக் வந்து 3 தான், மாறாது. அது வந்து கான்ஸ்டன்ட் 3. இப்போ இங்கே நம்ம எத்தனை Cயை மேக் பண்ணுறோம்? 1Cயா 2Cயா 3Cயா? இந்த நம்பர்ஸில் எப்படியா இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சேஞ்ச் ஆகிட்டே போகுது. நம்ம வேரியபிள்ஸ், இந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? A to Z ஒரு லெட்டர்ஸை எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கிறேன்? இந்த நம்பர் ஆஃப் எத்தனை சீன் வந்து மேக் பண்ண போகிறோம் நம்மளுக்கு தெரியல. ஓகே, இதை என்ன பண்ணிக்கிறோம்? வேரியபிள் லெட்டர்ஸ் என்னாலன்னா என்ன பண்ணிக்கிறேன்? ரைட் பண்ணிக்கிறேன். அப்போ நான் இந்த Cயோட ரூல் என்னது? 3 into n. இந்த நம்பர்ஸ், இது ஒரு சீன் சொல்லியிருக்கேன். ஒரு C மேக் பண்ணுறதுக்கு, இது 2 C மேக் பண்ணுறதுக்கு, இதுக்கு 3 C மேக் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இது அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிடும்? ஆன்சர் கிடச்சிடும். அப்போ இந்த டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தான் நம்ம என்ன என்னங்கிற வேரியபிள்னால எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ டோட்டலாக இப்போ வந்து 5C வந்து எத்தனை ஸ்டிக் இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? அந்த இந்த வேரியபிள்ஸ்க்கு வந்து 5 போட்டோம்னா 3 into 5 15 நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அந்த டிஃப்ரெண்ட் வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? வேரியபிள்ஸ் ஏதோ லெட்டரை யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொன்றா ட்ரா பண்ணி கவுண்ட் பண்ணி போகிறதுக்கு மொத்தம் 5Cயை மேக் பண்ண சொல்கிறாங்களா? இங்கே 5ஆல் என்ன இருக்கிறதுல 5 போட்டிங்கன்னா 5 3s are 15 ஸ்டிக்கு தேவைப்படும். நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம், கான்ஸ்டன்ட்னா என்னென்னு பார்த்துருப்போம். இப்போ அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னா, அதாவது ஒரு வேரியபிளோட அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதோட ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் வரும். அதாவது வேரியபிள், கான்ஸ்டன்ட் அண்ட் ஆப்ரேஷன், இது 3 சேர்ந்து வர்றதுக்கு பேர் இருந்தால் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட். அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்ன சொல்லுவாங்க? வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டில் எழுத சொல்லுவாங்க. இப்போ பார்ட்டிஷன் சென்டரில் அடிஷன் சைன் வந்து நம்ம என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னா இந்த சம் ஆஃப், இன்க்ரீஸ்ட் பை, மோர் தென், ஆடட் டு, அது அடிஷன் கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் என்ன பண்ணணும்? இந்த வேர்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வேர்டில் ஏதோ ஒன்று கூட என்ன பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு இங்கே அடிஷனாக என்னென்ன வேர்டு யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ சப்ராக்ஷன் வச்சுக்கோங்களேன், இங்கே மைனஸ் வந்திருக்கு. இப்போ என்னென்ன வேர்டெல்லாம் யூஸ் பண்ணணும்னா ரெடியூஸ்ட் பை, டேக்கன் அவே, சப்ராக்டட் ஃப்ரம், லெஸ் தென், டிக்ரீஸ் பை, இந்த வேர்ட்ஸில் எதுக்கு யூஸ் பண்ணணும்? சப்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனுக்கு என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னா இப்போ பாருங்கள், இங்கே 7y, இங்கே எதுவுமே இல்லைன்னா அது மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். அப்போ நம்ம என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்? த ப்ராடக்ட் ஆஃப் டைம்ஸ் மல்டிப்ளைட் பை, இந்த வேர்ட்ஸில் எதுக்கு யூஸ் பண்ணணும்?
மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ டிவிஷன்னா அதுக்கு ஒரே ஒரு வேர்டு தான் இருக்குது. இங்கே இடையில டிவிஷன் சைன் வந்துச்சு, நம்ம என்ன பண்ணணும், டிவைடட் பை யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வெர்பல் ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு நம்ம அந்த ஆப்ரேஷனை பார்த்து என்னென்ன சைனுக்கு எப்படி ரைட் பண்ணணும், என்னென்ன வேர்ட்ஸ் ரைட் பண்ண நம்ம பார்த்தோம். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் வந்தால் என்னென்ன வேர்ட்ஸில் யூஸ் பண்ணணும் இந்த வீடியோ நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். m+14 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதாவது இப்போ நான் வந்து ஒரு அடிஷன் ஆப்ரேஷன்னா அதுக்கு 4 மெத்தடில் வந்து நான் எழுதலான்னு சொல்வேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அது ஒன்று மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் என்ன சம்மு, m+14 இருக்கா. இதை நீங்கள் சம் ஆஃப் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி எழுதலாம்னா the sum of m and 14 எழுதலாம். இப்போ நீங்கள் சம் ஆஃப் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒன்று மட்டும் அடிஷனில் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ சம் ஆஃப்னா என்ன ரைட் பண்ணலாம், the sum of m and 14 அவ்வளோதான். இப்போ இந்த எம்முங்கிறல வேரியபிள்ஸ்னால மேலே என்ன பண்ணலாம், அப்போஸ்ட்ரோஃபி போட்டு ரைட் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் மோர் தென் யூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன எப்படி ரைட் பண்ணணும்னா இங்கே பேக் சைட்லேருந்து ரைட் பண்ணணும். 14 மோர் தென் m. ஓகேவா, அதாவது த சம்மா யூஸ் பண்ணோம்னா த சம்மா எழுதிட்டு m and 14. இப்போ இங்கே செகண்ட் மோர் தென் யூஸ் பண்ணோம், இப்படி பேக் சைட்லேருந்து எழுதணும். 14 மோர் தென் mன்னு எழுதணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வேர்டு இப்போ இங்கே ஆடட் டு யூஸ் பண்ணுறேன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். m is added to 14. நெக்ஸ்ட் இன்க்ரீஸ்ட் பை எழுதுனால என்ன பண்ணலாம், ms increased by 14. ஓகே, இப்போ அடிஷன் கொடுத்துருந்தா நீங்கள் எப்படி வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன பண்ணுவோம், இப்போ இங்கிலீஷில் சென்டென்ஸாக ரைட் பண்ணணும். ஓகேவா, இப்போ சம் கொடுத்துருந்தா என்ன பண்ணலாம், ஸ்டார்டிங் டு எண்டு த சம் ஆஃப் m and 14. நெக்ஸ்ட் ஆடட் டு கொடுத்துருந்தாலும் m is added to 14. இன்க்ரீஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா m is increased by 14. அதாவது ஃபஸ்ட்டு ஒன், தேர்டு ஒன், ஃபோர்த்து ஒன்றுக்குலாம் ஸ்டார்டிங் டு எண்டு அப்படி எழுதிடலாம். அந்த வேர்டு மட்டும் நீங்கள் 4ல் எது எழுதினாலும் கரெக்டு தான், எதை ஒன்றை மட்டும் நீங்கள் படிச்சிருக்கோங்க. இப்போ நீங்கள் மோர் தென் எழுத ஆசைப்படுறீங்கன்னா அது பேக் சைட்லேருந்து எழுதணும். 14 மோர் தென் m. ஓகே, இப்போ கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். x-x நான் ரைட் பண்ணியிருப்பேன். ஓகே, செகண்ட் ஒன் x-x. இப்போ இந்த சப்ராக்ஷன் சைன் வந்து நம்ம இந்த 4 இதுலேயுமே எழுதிக்கலாம், ஆனால் எதை ஒன்று மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள். இப்போ ரெடியூஸ்னு வேர்டு நீங்கள் எழுதணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் இருந்ததை எழுதணும். எக்ஸ் இஸ் ரெடியூஸ்டு பை 6. ரெடியூஸ்னு ரைட் பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ரெடியூஸ்டு பை 6ன்னு எழுதலாம். அப்படி இல்லாமல் சப்ராக்டட் ஃப்ரம், டேக்கன் அவே, லெஸ் தென் இந்த மாதிரி எழுதணும்னா இங்கே பேக் சைட்லேருந்து எழுதணும். இப்போ எப்படி எழுதணும்னா 6 is subtracted from x, 6 is taken away from x, 6 less than x. ஓகேவா, அதை ரெடியூஸ்ன்னு யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் டு எண்ட் எழுதணும். மற்றபடி சப்ராக்டட், டேக்கன் அவே, லெஸ் தென் எழுதுனீங்கன்னா பேக் சைட்லேருந்து எழுதணும். 6 is subtracted from x, 6 is taken away from x, 6 less than xன்னு எழுதணும். ஓகேவா, அங்கே மோர் தென்னா பேக் சைட் டு எழுதணும் அடிஷனுக்கு. இங்கே என்னென்னா இங்கே எடிஷன் கொடுத்தது ஸ்டார்டிங் டு எண்டு, மற்ற 3க்குமே என்னது பேக் டு ஃப்ரண்ட். ஓகேவா, நீங்கள் ஏதோ ஒன்றை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ இந்த 4ல் ஏதோ ஒன்று நீங்கள் சப்ராக்ஷன் வந்து இது நம்ம படிச்சுக்கலாம், சப்ராக்டர் ஃப்ரம் மட்டும் எழுதிக்கலாம் அப்படின்னு வச்சு ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் ஒவ்வொன்றும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனுக்கு எக்ஸாம்பிள் ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இங்கே 2p ரைட் பண்ணியிருக்கேன்னா 2pனா நான் எப்படி எழுதலாம், 2 into pன்னு எழுதலாம். இடையில எந்த சைன் இல்லைன்னா அது மல்டிப்ளிகேஷன் தான். இது வந்து எப்படி இருக்குது, ட்வைஸ்னா 2 டைம், த்ரைஸ்னா 3 டைம்னு அர்த்தம். சரியா, இப்போ என்னென்னா இப்போ ஒரு சமயம் இங்கே 2p இருக்குது, 2னா 2 டைம் வந்திருக்கு, அதனால் இது எப்படி எழுதலாம், ட்வைஸ் pன்னு எழுதலாம். அப்படி வேறு எந்த மாதிரி எழுதலாம், இந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ண முன்னாடி நான் சொல்லிட்டேன். அதாவது இப்போ 2 இருக்கனால ட்வைஸ் pன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் எப்படி எழுதலாம், 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 2 times p எழுதலாம். எனக்கு என்ன எழுதலாம், த ப்ராடக்ட் ஆஃப் 2 and pன்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா எப்படி எழுதலாம், 2 is multiplied by p. எல்லாமே ஸ்டார்டிங் டு எண்டு தான் வரும்.
இது பேக் சைட்லேருந்து வராது. ஓகேவா? 2 கொடுத்துருந்தா ட்ரைஸ் பின்னு எழுதுங்க. இது 3 கொடுத்துருந்தா 3p கொடுத்துருந்தா என்ன பண்ணுவோம்? த்ரைஸ்ன்னு எழுதணும். ஓகேவா? அப்போ 2pனால் ட்ரைஸ் பின்னு எழுதலாம். இப்போ ஈஸியாக நீங்கள் டைம்ஸ் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. எது கேட்டால் இந்த மாதிரி எழுதுங்க. 2 டைம்ஸ் p. இல்லைன்னா என்ன எழுது? ப்ராடக்ட் ஆஃப் 2 and p. அப்படி இல்லைன்னா என்ன எழுதலாம்? 2 இஸ் மல்டிப்ளைட் பை p. இந்த 4ல் ஏதோ ஒன்று மெமரி பண்ணிக்கோங்க. எது எழுதினாலும் கரெக்டு தான். இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா இங்கே டைம்ஸ் மட்டும் கூட எழுதிக்கலாம். ஓகேவா? எல்லாமே தெரிஞ்சு வச்சாது என்ன பண்ணுவாங்க, இந்த வெர்பலில் கொடுத்துட்டு அல்ஜிப்ரிக்கில் கேட்பாங்க. அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டில். அப்போ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் ப்ராப்பராக எழுத முடியும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் 4th ஒன் பாருங்கள். இப்போ 10 டிவைட் எம்னாலும் இந்த மாதிரி கீழே கோடு போட்டு எழுதுனா ரெண்டுமே டிவிஷன் தான். இது எப்படி எழுதலாம்? 10 டிவைடட் பை எம். ஓகேவா? அது ரொம்ப ஈஸி தான். டிவைடட் வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். 10 டிவைடட் பை எம், அவ்வளோதான். இப்போ எல்லாமே ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸை நம்ம பார்த்துட்டு இருந்தோமா? அதான் ஒரே ஒரு வேரியபிள்ஸ் இருந்துச்சு, ஒரே ஒரு நம்பர்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள் 5th ஒன்னில் 2p மைனஸ் 5. ஓகேவா? இப்போ இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு மைனஸ்னாவே என்ன சொல்லியிருக்கேன்? பேக்லேருந்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன்னா என்ன பண்ணல? ஒன்றும் இல்லை. 5 லெஸ் தேன் இது எத்தனை p? 2 டைம்ஸ் p. அவ்வளோதான். 5 லெஸ் தேன் இது 2 டைம்ஸ் pன்னு எழுதணும். ஓகேவா? இப்போ 6th ஒன் பாருங்கள். இது எப்படி எழுதலாம்? மைனஸ் வந்தனால பேக் டு ஃப்ரண்ட் எழுதணும். இப்போ டிவைடில் எப்பயும் போல் ஸ்டார்டிங் டு எண்ட் எழுதுனா போதும். 7 டைம்ஸ் y is divided by 2ன்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னு எப்படி எழுதலாம்? the product of 7 and y is divided by 2ன்னு எழுதலாம். the product of 7 and yன்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா 7 டைம்ஸ் yன்னு எழுதலாம். எது எழுதினாலும் கரெக்டு தான். அது அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வெர்பல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தால் எழுத தெரியணும். வெர்பல் கொடுத்துட்டு அல்ஜிப்ரிக் கேட்டால் எழுத தெரியணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ நான் அல்ஜிப்ரிக் டூ என்ன சொன்னேன்? அல்ஜிப்ரிக் டூ வெர்பல் தானே இப்போ பார்த்தோம். இப்போ என்ன கொடுப்பாங்கன்னா இந்த 14 மோர் தென் எம் கொடுப்பாங்க. ஓகேவா? எப்படின்னா மோர் தானே உங்களுக்கு ப்ளஸ் தெரியும். இது எப்படி ரைட் பண்ணுவீங்க? மோர் தானே நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம ப்ராப்பராக யோசிச்சுக்கணும். மோர் தானே நம்ம பேக் சைட்லேருந்து தானே எழுதியிருப்போம், அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது ஈஸியாக எழுதிடலாம். அதாவது இப்போ அல்ஜிபிள் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? பேக் சைட் டு ஃப்ரண்ட் எழுதுவோம் மோர் தென்க்கு. இதை நம்ம வெர்பல் எழுதுகிறப்ப என்ன பண்ணிடலாம்? அப்படி எழுதிடலாம். 14 + எம்ன்னு எழுதிடலாம். ஓகேவா? அப்படின்னு எழுதுனா கரெக்டா? இங்கே 14 இருக்குது, மோர்னா ப்ளஸ் சொல்லியிருக்காங்க, அதனால் 14 + எம்ன்னு அப்படின்னு எழுதக்கூடாது. ஓகேவா? எப்படி எழுதணும்? மோர் தென். அப்போனா எம் + 14 தான் நீங்கள் எழுதணும். அங்கே எப்படி பேக் டு ஃப்ரண்ட் எழுதுனீங்களோ அது மாதிரி வெர்பலில் கொடுத்த அல்ஜிப்ரி கேட்டால் என்ன பண்ணுவோம்? பேக் டு ஃப்ரண்ட்டு தான் எழுதணும். ஓகேவா? இதெல்லாம் ஈஸி தான். சம் ஆஃப் எம் அண்ட் 14 நம்ம ஆல்ரெடி எப்படி இருப்போம்? ஸ்டார்டிங் டு எண்டு தான் எழுதியிருப்போம். ஸோ எம் சம்னாவே ப்ளஸ். ஸோ எம் + 14. இப்போ எம் இஸ் ஆடட் டுன்னு தெரியும். எம் + 14 அங்கே ஸ்டார்டிங் டு எண்டு எழுதுன மாதிரி இது ஸ்டார்டிங் டு எண்டு எழுதிருங்க. ஓகே, இங்கே மோர் தென் எடுத்து நம்ம என்ன எழுதியிருப்போம்? பேக் டு ஃப்ரண்ட் எழுதியிருக்கிறோம். இதை பண்ணணும், பேக் டு ஃப்ரண்ட் எழுதணும். ஓகேவா? இப்போ இங்கே ரெடியூஸ்டுக்கு என்ன எழுதியிருப்போம்? நம்ம ஸ்டார்டிங் டு ஃப்ரண்ட் எழுதியிருப்போம். அதே மாதிரி என்ன பண்ணலாம்? இப்படி கேட்டால் x - 6ன்னு எழுதலாம். ஆனால் இது எப்படி எழுதியிருப்போம்? பேக் டு ஃப்ரண்ட் எழுதியிருப்போமா? இது எப்படி எழுதணும்? ஃப்ரம் தான் ஆரம்பிக்கிறத ஃபஸ்ட்டு எழுதணும். ஆனால் x - 6. ஓகேவா? இதெல்லாம் பேக் டு ஃப்ரண்ட் எழுதியிருக்கனால பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு எழுதணும். அது ஒன்று ரைட் பண்ணிட்டீங்க, இது ஈஸியாக ரைட் பண்ணிடலாம். இப்போ எப்படி அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டை வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறது, வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டை அல்ஜிப்ரிக்காக மாற்றுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். சால்விங் அன்னோன்ஸ் த்ரூ எக்ஸாம்பிள். அதான் இங்கே பாக்ஸில் எதுவுமே கொடுக்கல. இது என்னது? அன்னோன் வேல்யூஸ். நம்ம A to Z என்ன லெட்டர்ஸ் வேணாலும் வேரியபிள்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். x + 3 = 8 நம்ம எழுதலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும். எக்ஸோட எந்த வேல்யூ வேணுமோ அதை இந்த சைடே வச்சுட்டு ஈக்குவல் இருக்க இந்த நம்பரை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த +3 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்தால் -3 ஆயிரும். இப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது? 5 வருது. இந்த மாதிரி தான் ரைட் பண்ணணும். சரி, இப்போ இந்த அன்னோன் வேல்யூ என்ன எடுத்துக்கிறேன்? ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இது எப்படி வரும்? 2 + y = 9 வருமா? இப்போ ஒய் மட்டும் வேணுது அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் இருக்க நம்பர் சேஞ்சே பண்ணக்கூடாது. 9 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த +2 இந்த பக்கம் வந்து என்ன ஆயிரும்? -2 ஆயிரும். மைனஸ் பண்ண என்ன வரும்? 9 - 2 7. அப்புறம் ஒய்யோட வேல்யூ என்ன வருது? 7.
இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இல்லை பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நான் என்ன எடுத்துக்கிறேன், எம்முன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ எம் மைனஸ் எத்தனை இருக்கு கவுண்ட் பண்ணுங்கள், 6. இப்போ கிவ்ஸ்னால் என்னது, அது ஈக்குவல்ட் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள், 4, 10 இருக்குது. இது ஒரு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம எழுதியிருக்கோம். அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், எம்மோட வேல்யூ. எம்மை மட்டும் வச்சுக்கணும். எது அன்னோன் வேல்யூ அது இந்த சைடு வச்சுக்கணும். 10 அப்படி வச்சுக்கோங்க. எப்படி +6 அந்த பக்கம் வந்தால் -6 ஆகுமோ, இங்கே -6 இந்த பக்கம் வந்தால் +6 ஆயிடும். ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும், 16. இந்த மாதிரி தான் அன்னோன் நம்பர் கொடுத்துருந்தா என்ன பண்ணணும், வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? A to Z இருக்க எந்த லெட்டர்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கண்டுபிடிக்க எந்த லெட்டர்ஸ் தெரியலையோ அது இந்த சைடே வச்சுக்கணும். ஈக்குவல் இருக்கிற நம்பரை மாற்றக்கூடாது. இந்த சைடு இருக்கிறதா ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாற்றணும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றணும். ஓகே, இப்போ இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாக உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.1 பார்க்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.